அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தொழுகையின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் ஹதீஸ்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி 5வது ஹதீஸ் பார்க்கலாம் இந்த அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கிலேருந்து. தொழுகையின் சிறப்புகள். ஹதீஸ் 5, துன்பங்களை தீர்க்கும் தொழுகை. ஹல்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் உடனே தொழுகையின் பக்கம் விரைவார்கள். அந்த ஹதீஸ் இன்னொரு தடவை படிக்கிறேன். துன்பங்களை தீர்க்கும் தொழுகை. ஹல்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் உடனே தொழுகையின் பக்கம் விரைவார்கள். இந்த ஹதீஸ் என்னென்னா, ஹல்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அவங்க அறிவிக்கிறார்கள். என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம நபிக்கு ஏதாச்சும் சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே அவங்க தொழுகையின் பக்கம் விரைவாங்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு ஏதாச்சும் சிரமம் வந்துடுச்சு, நம்மளும் நம்ம நபி மாதிரியே நமக்கு ஏதாவது சிரமம் வந்துச்சுன்னா உடனே தொழுகையின் பக்கம் நம்ம விரையக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். நம்ம தொழுகையை நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பல்லுகளே எதுவும் தொழுவலை, 5 வேளை தொழுகையே நம்ம தொழுவாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம தொழுவலை, இப்போ நம்ம தொழுவ போகிறோம் அப்படின்னா தொழுவலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. நாளைக்கு தொழுதுக்கலான்னா நாளைக்கு நம்ம எல்லா விஷயமும் தள்ளி போட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு நம்ம பண்ணாமையே போகிற சிச்சுவேஷன் நமக்கு வந்துடலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நம்ம தொழுதுடணும்ப்பா அப்படின்ட்டு. இப்போ சில பேருக்கு இப்போ 5 வேளை இப்போ தொழுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் ஃபஜர் அண்டு அசர் சில பேருக்கு இதுவாகிடும். அது நம்ம ரொம்ப பேணுதலாக நம்ம சில மெயினாக எதனால் அந்த 2 தொழுகை போகுது அப்படின்னா தூக்கத்தினால மட்டும்தான். சில பேர் சாயந்தரம் தூங்குவாங்க கொஞ்ச நேரம், சில பேர் காலையில் அசதியாக காலையில் நம்ம நைட்டு நம்ம லேட்டாக தூங்கணும்னா காலையில் எழுந்திரிக்க முடியாது. அந்த 2 தொழுகையை மட்டும் நம்ம மெயினாக நம்ம தொழுவக்கூடியவங்களாக்கணும். மற்றதும் தொழுவணும், பட் இருந்தாலும் இது மெயினாக சொல்கிறேன். ஸோ நம்ம அதிகமாக தொழுவக்கூடியவங்களாக்கணும் இன்ஷா அல்லாஹ்.